லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னுமொரு இலக்கம் 50 53 79 39. இன்னுமொரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜும்மா முபாரக். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் குவைத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ இப்போ கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய டினார் மதிப்பு அவ்வளோதா பார்த்தெல்லாம் இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 982 ரூபாய் 99 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 286 ரூபாய் 8 உள்ளது. இது அல் முசைனி எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். முசைனி எக்ஸ்சேஞ்ச் குவைத்துடைய பல பகுதிகளிலையும் இருக்குது. ஜமியாக்களில் மெஷின்களும் இருக்குது. உங்களுடைய பணத்தை நீங்கள் நம்பிக்கையான டிரான்ஸ்ஃபர் மூலம் அனுப்பிக்கொள்ள முடியும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியத்தாது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதாங்க. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸை கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 759 ஃபெல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 35 தினார் 886 ஃபெல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 37 தினார் 608 ஃபெல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 41 தினார் 12 ஃபெல்ஸ். தங்க விலை தொடர்ந்தும் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. என்ன நடந்தது? கள்ளச்சாராயம் குடித்ததால் வந்த விபரீதம். கடைசியில் காணாமல் போன நபர். இதோ காலநிலை ஆய்வாளர்களின் மிக முக்கிய எச்சரிக்கை. அதே போல தயாராகுங்க பாலைவனம் செல்ல. குவைத்துடைய நீதிமன்றம் அளித்த அதிரடி தீர்ப்பு. சிரியன் மற்றும் எமிரேட் நாட்டவர்களுக்கு நடந்த சம்பவம். வாகன சாரதிகளுக்கு மிக முக்கியமான எச்சரிக்கை. உள்துறை அமைச்சகம் மற்றும் போக்குவரத்து துறை. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். இதோ ஆரம்பித்து விட்டது சீசன். இனி வரும் நாட்கள் நீங்கள் அனைவருமே ஜாக்கெட் அணிய தயாராகுங்க. காலநிலை ஆய்வாளர் இசால் ரமதான் தெரிவித்துள்ளார். அதே போல பாலைவன சீசன் ஆரம்பமாகி இருக்குது. இப்போதைக்கு இடம் பிடிக்கிறதுக்கான வேலைகள் மும்முரமாக காணப்படுது. இன்னும் சில நாட்களில் பதிவு செய்கிறதுக்குரிய ஏற்பாடுகள் நடக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. முனிசிபாலிட்டி அதையும் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இதோ தயாராகுங்க. பாலைவன கூடாரங்களில் தங்குறதுக்கான காலம் ஆரம்பமாகி உள்ளது. இதோ ஏன் ஜெயில் தண்டனை, ஏன் 10,000 தினார்லேருந்து 3,000 தினார் 5,000 தினார் வரைக்கும் அபராதம். அதிரடியான தண்டனையை வழங்கியது குவைத்துடைய குற்றவியல் நீதிமன்றம். குவைத்து குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டவர்களுக்கு அதிரடியான தீர்ப்பு. ஹியூமன் டிராஃபிக்கிங், மனித கடத்தல் மற்றும் மனித வியாபாரம் என்ற கூற்றின் அடிப்படையில் தொழிலாளர்களுக்கு சட்டவிரோதமாக தொழிலுரிமை வழங்கி அகாமா அடித்து கொடுத்து வெளியில் வேலை பார்க்க வைத்த குடிமக்களுக்கும் வெளிநாட்டவர்களுக்குமே இந்த தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 10,000 தினார் முதல் அதே போல் 3,000 தினார் 5,000 தினார் வரை. ஒருவருக்கு 10,000, இன்னொருவருக்கு 3,000, இன்னொரு மகனுக்கு 3,000, 5,000 தினார் 2 பேருக்கு. ஏன்? ஹியூமன் டிராஃபிக்கிங் கம்பெனிகளில் வேலை வாங்கி தரதாகவும் வேலை கொடுக்கறதாகவும் அகாமா அடித்து கொடுக்கறதும் இந்த மாதிரி செயல்பாடுகளில் ஈடுபட்டவர்களுக்குத்தான் இந்த தண்டனை.
நம்ம தொடர்ந்து அவேர்னஸ் பண்ணுறது தான். வெளியில் அக்காம அடிச்சிங்க ஆப்பு நிச்சயம். இதோ 10 வருட சிறை தண்டனை சிரியா நாட்டவர், அதே போல் எமிரேட்ஸ் நாட்டை சேர்ந்தவருக்கு. ஒரு பக்கம் போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் இவங்க அந்த வியாபாரம் சம்பந்தமான பணங்களை டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கிறது தடை செய்யப்பட்ட குழுக்கள், அதாவது தீவிரவாதி மாதிரியான குழுக்களுக்கு பணத்தை அனுப்பியிருக்காங்க அப்படின்றதும் தெரிய வந்திருக்குது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களுக்கு 10 வருடத்துக்கு மிகாத சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கிறது குவைத்துடைய குற்றவியல் நீதிமன்றம். இதில் குவைத்தி குடிமகன் உட்பட 6 எகிப்தியர்கள் அடங்குவதாகவும் தெரிய வந்துள்ளது. தயவு செய்து ரொம்ப கவனம். தொடர்ந்துமே ஆப் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பணம் அனுப்ப சொல்லி யாராவது கொடுத்தாங்கன்னா லம்பான எமௌண்டா, தயவு செய்து யார் என்னன்றதை தேடி பார்த்துக்கோங்க. கள்ளச்சாராயம் குடித்த நபருக்கு என்ன நேர்ந்தது? இது சம்பந்தமான தகவலை வெளியிட்டுள்ளது அராப் டைம்ஸ். சூராஜ் லாமா, சூராஜுக்கு என்ன நடந்தது? குடும்பம் குவைத்துக்கு அனுப்பிய மனு. காணாமல் போனாரா சூராஜ்? ஏர்போர்ட்டுக்கு போன சூராஜ் ஏன் வீட்டுக்கு போகவில்லை? இந்த சம்பவம் பற்றி விவரிக்கின்றது இந்த தொகுப்பு. இதில் பார்த்தீங்கன்னா, குவைத்திலிருந்து இந்தியாவுக்கு வழக்கமாக நாடு கடத்தப்பட்ட விமானம் ஒரு தொந்தரவான மர்மமாக மாறியுள்ளது. குவைத்தின் விருந்தோம்பல், குவைத்தினுடைய முக்கியமான ஒரு பகுதிகளில் வேலை செய்த ஒரு நபர், ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள. இவர் கடந்த காலங்களில் குவைத்தில் சட்டவிரோத மதுபானம் குடித்ததில் அந்த மதுபானம் விஷமாகி தன்னுடைய சுயநினைவை இழந்த நிலையில் சூராஜ் லாமா அக்டோபர் 4 ஜசீரா ஏர்வேஸ் வழியாக நாடு கடத்தப்பட்டுள்ளார். இருப்பினும் அவரது மருத்துவ நிலை குறித்தோ அல்லது நாடு கடத்தப்பட்டது குறித்தோ அவரது குடும்பத்தினருக்கு தெரியப்படவில்லை. இன்னும் வருத்தம் அளிக்கும் விதமாக அவர் தனது சொந்த ஊரான பெங்களூருக்கு பதிலாக கொச்சி விமான நிலையத்தில் கொண்டு இறக்கப்பட்டுள்ளார். அதன் பிறகு லாமாவின் குடும்ப உறுப்பினர்கள் தொடர்ந்தும் அவரை தேடி வந்த நிலையில் இதுவரையிலும் சூரஜ் இன்னும் வீட்டுக்கு போய் சேரவில்லை. இது சம்பந்தமாக மேலதிக விசாரணைகள் நடத்திய போது அந்த பகுதிகளில் சூராஜை கண்டவர்கள் மற்றும் அவருடைய சுயநினைவு இல்லாத தன்மையில் மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதன் பிறகு சூராஜ் எங்கே போனார் அப்படின்ற எந்த ஒரு தகவலுமே கிடைக்கல. அவரை கண்டுபிடிக்கும் தீவிர முயற்சியில் சாந்தன் கேரள உயர் நீதிமன்றத்தில் ஒரு ஆட்கொணர்வு மனுவை தாக்கல் செய்துள்ள நிலையில் கடந்த செவ்வாயன்று கேரள காவல்துறை பதில் அளிக்க உத்தரவிட்டது. குடும்பத்தினர் தலையீட்டிற்காக பிரவாசி சட்ட பிரிவு PLC மற்றும் வெளியுறவு அமைச்சகத்தை ME அணுகியுள்ளனர். இந்த வழக்கை ஆழ்ந்த கவலைக்குரியது என்றும் குவைத்துடைய PLC விவரித்துள்ளது. இது சம்பந்தமான மேலதிக உதவிகளையும் குவைத் அரசாங்கத்தினூடாக வழங்கவும் தயாராக இருப்பதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. இது சம்பந்தமான தேடுதல்கள் தொடர்ந்தும் நடந்து வருவதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. இவரை பற்றி விசாரிக்கும் போது ஆட்டோ ஓட்டுநர்கள் ஒருவர் கண்டதாகவும் தெரிவிச்சிருக்கிறார். கடைசியில் மதுபானம் கள்ளச்சாராயம் குடித்ததால் எந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டுருக்குதுன்னு பாருங்கள். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை எத்தனை பேர் இந்த நிலைமைக்கு ஆளாகிறதுக்கு தயாராக இருக்கிறீங்க? எத்தனை பேர் நேற்று இரவே குடித்து முடிச்சுட்டு இன்றைக்கி மட்டையாகி போய் இருக்கிறீங்கன்னு தெரியலை. கள்ளச்சாராயம் என்றது நீங்கள் அதை குடிக்கிறதுக்கு பதிலாக தாராளமாக விஷமாக இருந்து உங்களுடைய உயிரை நீங்களே எடுத்துக்கொள்ளலாம். அந்த அளவுக்கு மோசமான ஒரு லிக்யூட் அப்படின்றத தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை நாங்கள்லாம் பேக்கிங் பாட்டில் தான் குடிக்கிறது, இந்த மாதிரி கள்ளச்சாராயம்லாம் குடிக்கிறதுல 50-60 தினாருடைய பாட்டில் தான் குடிக்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையும் இங்கே லோக்கலாக தான் தயாரிக்கிறானுங்க அப்படின்றத உங்களுக்கு ஆல்ரெடியே நாம் நிறைய வீடியோக்களில் காட்டிட்டோம். அது கூட நீங்கள் பேக்கின் உடச்சி நீங்கள் குடிக்கிறத பாட்டில் பாக்ஸில் இருந்து பாட்டிலேருந்து ஸ்டிக்கர்லேருந்து எல்லாமே இங்கேயே மேனுஃபேக்சர் பண்ணி இங்கேயே தயார் பண்ணுறது தான்
அதுவும் இந்த கலாச்சாரத்தையும் விட மோசமான ஒரு விஷம்தான். என்ன காரணம்னா இதாவது வந்து ஏதோ கண்டது கழியதை போட்டு வேக வச்சு அதில் வர ஆவியாகிற தண்ணியை தான் கொடுக்குறானுங்க. இது கலரிங்க்கு வேறையா, அதில் வர போதைக்கு வேறையா, ஒவ்வொரு விஷயத்துக்கும் வேறையா கெமிக்கல்களை போட்டு தான் தயாரிக்கிறாங்க. அதில் ஏதாவது முன்ன பின்ன 1-2 மிஸ் ஆகிச்சுன்னா ஸ்பாட் அவுட் தான். பேக்கிங் போட்டலால் கடைசியில் நாட்டுக்கு பேக் பண்ணி தான் அனுப்புவாங்க. உங்களையும் கவனமாக இருங்க. டிரைவர்களுக்கு மிக முக்கியமான எச்சரிக்கையை விடுத்த உள்துறை அமைச்சகம் மற்றும் போக்குவரத்து துறை. வீல்சேர் பார்க்கிங்லையோ அல்லது ராங் டர்னில் யூடர்ன் அடித்தாலோ, சைடால் ஓவர்டேக் பண்ணினாலோ, ரெட் சிக்னல் க்ராஸ் பண்ணினாலோ, ரோட்டில் வந்து போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி ஏதாவது ஒரு விதிமீறல்களில் ஈடுபட்டிங்கனாலோ 2 மாத காலத்திலேருந்து ஓராண்டுகள் வரைக்கும் வாகனம் சீஸ் செய்யப்படும். அதே மாதிரி உங்களுக்கு சிறை தண்டனையும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க அன்பார்ந்த சாரதிகளே. இது உங்களுடைய மிக முக்கியமான கவனத்திற்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இதோ உங்களுக்கு இன்னும் ஒரு சூப்பரான ஆஃபர் கொண்டாந்துருக்கிறோம். 4 பீஸ் வெறும் 7 தினார். அதாவது குவாலிட்டியான நல்ல ஸ்பேஸ் இருக்கக்கூடிய மாதிரி, நல்ல இடவசதியே இருக்கக்கூடிய மாதிரி 2 ஹேண்ட்பேக்கும் அதே மாதிரியே 2 பர்ஸும் வந்து உங்களுக்கு வெறும் 7 தினாருக்கு குவைத்தில் எங்கே இருந்தாலும் ஃப்ரீ டெலிவரி பண்ணி தருவோம். 90 97 0082க்கு அழைப்பு விடுங்க. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திக்கிறோம்? சல்வா கத்தா 5க்கு. நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க எங்கள்கிட்ட? முந்தநாத்து. உங்களோட பில்லை கொஞ்சம் கஸ்டமருக்கு எல்லாம் காட்டுங்க, எல்லாம் பார்க்குறாங்களுக்கு கொஞ்சம் காட்டுங்க. எவ்வளோக்கு சாமான் வாங்கிக்கிறீங்க? 137 கேடிக்கு சாமான். இந்த தாத்தோட பில் எங்களோட சேவிஸ் எப்படின்னு கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லுவாங்க. நாங்கள் குச்சிட்டு வந்து நல்லா எல்லோரும் அங்கே காருக்கு சாமான் போடுறதுக்கு வாங்கிக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல சேவை செய்கிறாங்க. நான் ஆர்டர் கொடுத்தேன், நான் இன்னைக்கு சாமான் கொண்டு வந்து தந்துட்டாங்க எனக்கு காருக்கு போட. நீங்கள் கேட்ட சாமான் எல்லாமே இருந்துச்சா? எல்லா சாமானும் இருந்துச்சு, நான் போட்ட சாமான் அவ்வளோ இருந்துச்சு. இதுதான், தேங்க்யூ அக்கா. இதுதான் அவங்க அந்த தாத்தா ஆர்டர் பண்ணது. சாக்லேட்லேருந்து டாஃபி எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது. அவங்களுக்கு தேவையான சாமான் வெறும் 20 கேடிக்கு மேலே நீங்கள் ஆர்டர் பண்ணாலே நம்ம அவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி தருவோம். நீங்களும் கால் பண்ணலாம், ஸ்க்ரீனில் நம்பரை போட்டேன். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ தாத்தா. ஓகே, பாய்.